எடப்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த வீரப்பம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பழனிசாமி என்பவர் நேற்று இரவு சொந்த வேலையாக தனது இருசக்கர வாகனத்தில் ஆலமரத்தக்காடு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த டிப்பர் லாரி பழனிசாமி ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பழனிசாமி டிப்பர் லாரியின் சக்கரங்களுக்கு இடையே சிக்கி படுகாயமடைந்தார். இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த பழனிசாமி தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறுகையில், ஆலமரத்தக்காடு பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியைச் சேர்ந்த ராணுவ வீரர் பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியம் அருகே உள்ள தட்டான்குளம் பகுதியைச் சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் பாலமுருகன் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள ராணுவ மையத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த ஜூன் 29 அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் புனேயில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வழியாக தென்காசிக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அவரது இல்லத்தில் பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இந்திய ராணுவ வீரர்கள் முழு அரசு மற்றும் ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகளை நடத்தி துப்பாக்கி குண்டுகள் முழங்க வீரர் மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மூளைக்கரையில் கல்லூரி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் தாக்க முயன்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் அருகே உள்ள மூலக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி அருகே கல்லூரி மாணவர்கள் இரு கும்பலாக பிரிந்து மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலின் போது கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சிலர் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீஸ் வாகனத்தில் அவசர சைரன் ஒலிக்கப்பட்டதும் ஆயுதங்களுடன் வந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயம் நிறைவு விழாவில் 144 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்டங்கள் உதவிகளை அமைச்சர் தென்னரசு மற்றும் ஆட்சியர் சினேகா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இந்த ஆண்டிற்கான வருவாய்த்துறை தீர்வாயம் நிறைவு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் சினேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் நீர்நிலை புறம்போக்கு வசித்து வந்த ஏரிக்கரை மக்களுக்கு மாற்று இடமாக கிளாய் கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்ட 65 நபர்கள் உட்பட 144 நபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இயற்கை மரணம் அடைந்த 8 பயனாளி குடும்பங்களுக்கு 2.6 லட்சம் மதிப்பில் நிவாரண தொகையினை அமைச்சர் தென்னரசு மற்றும் ஆட்சியர் சினேகா ஆகியோர் வழங்கினர். இதனையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் ஏரிக்கரை பகுதியில் வசிக்கும் பலர் தங்களுக்கு முறையாக பட்டா வழங்க வேண்டும் என கூறி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அண்ணா திராவிட தமிழக வெற்றிக் கழகமாக மாறி வருகிறது என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு பகுதி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் ஏற்பாட்டில் 4 லட்சம் மதிப்பிலான சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு நலனுக்காக அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அதனை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், மேயர் மகாலட்சுமி ஆகியோர் இணைந்து துவங்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன், தமிழக முதலமைச்சர் குதிரை பேரம் என்ற பெயரில் சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி வருவதாகவும், பொதுமக்கள் நலனில் சிறிதும் அக்கறை கொள்ளாமல் பனையூர் வீட்டிலேயே இருந்து வருகிறார் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக உறுப்பினர்களின் வருகையால் அண்ணா திராவிட தமிழக வெற்றிக் கழகமாக தற்போது மாறி வருகிறது எனவும் விமர்சித்து பேசினார். இப்போ அவர் மாற்றம்னு சொல்லி ஒரு மாற்றம் உருவாயி அது மக்களுக்கெல்லாம் புரியுதா இல்லை தெரிஞ்சு கவனிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக தேர்தலில் போட்டியிட்டு 108 இடத்துல வெற்றி பெற்ற போது தாவேக்காவாக இருந்தது இப்பொழுது தாவேக்காவாக மாறியிருக்கிறது. அதெல்லாம் ஆதி தாவேக்கா என்று சொன்னால்
அதிமுக அப்படின்றதுலேருந்து பாதி எடுத்து அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மாறி இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.